Good morning, students. Last class we have seen scarcity definition Lionel Robinson, growth definition Samuelson. Now we are going to see scope of economics. அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பொருளியலின் எல்லை எதுவரை அதனுடைய எல்லை வந்திருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். The scope of the subject of economics refers to the subject matter of economics. அதாவது பொருளியல் எல்லை என்பது பொருளியலின் பாடப்பொருளாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்ஜெக்ட் மேட்டர் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் த்ரோ லைட் ஆன் த வெதர் இட் இஸ் அண்ட் ஆர்ட் அண்ட் சயின்ஸ் அண்ட் இஃப் சயின்ஸ் வெதர் இட் இஸ் எ பாசிட்டிவ் சயின்ஸ் ஆர் நெகட்டிவ் சயின்ஸ். அதாவது இது பொருளியல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பொருளியல் ஒரு கலையா அல்லது ஓர் அறிவியலா மற்றும் அறிவியலாக இருப்பின் அது இயல்புறையலா அல்லது நெறியுறையலா என்பது இங்கு தெளிவுபடுத்துகிறது அப்படி சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் எக்கனாமிக்ஸ் இஸ் சப்ஜெக்ட் மேட்டர். அதாவது பொருளியல் பாடப்பொருள் என்ன மாதிரியான ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா வான்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. வான்ஸ்னால் என்னென்னா விருப்பங்கள், எஃபோர்ட்னா என்னென்ன முயற்சி, ப்ரொடக்ஷன்னா என்ன உற்பத்தி, டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் அதாவது பகிர்வு மற்றும் பரிமாற்றம், கன்சம்ஷன்னா என்னன்னா நுகர்வு. இது எல்லாம் சேர்ந்தது தான் என்னென்னா எக்கனாமிக்ஸ் இட்ஸ் சப்ஜெக்ட் மேட்டர் அப்படின்றது பொருளியல் பாடப்பொருள்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்கனாமிக்ஸ் ஃபோக்கஸ் on the behavior and interaction among economic agents, individuals and groups belonging to an economic system. அதாவது பொருளாதாரத்தில் உள்ள அமைப்புகள், தனி மனிதர்கள் மற்றும் குழுக்கள் நடத்தைகளை பற்றி அவற்றிற்கிடையே தொடர்புகளின் கவனம் செலுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் it deals with the activities such as the consumption and production goods and service and the distribution of income among the factors of production. அதாவது இது பண்டங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, இது பண்டங்கள் மற்றும் பணிகள் நுகர்வு, உற்பத்தி மற்றும் உற்பத்தி காரணிகளுக்கான வருமான பகிர்வு ஆகியவற்றை ஆராய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் the activities of the rational human beings in the ordinary business of life under the existing social, legal and institutional arrangement are the included in the science of economics. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா உற்பத்தி காரணிகள் வருமான பகிர்வு ஆகியவற்றை ஆராய்கிறதுன்றதை பார்த்தோம். நடைமுறையில் இருக்கும் சமுதாய சட்ட சோஷியல் அண்டு லீகல் அதாவது சமுதாய சட்ட மற்றும் நிறுவன அமைப்புகளின் அடிப்படையில் பகுத்தறிவுள்ள மனிதர்களின் நடவடிக்கைகளை பொருளாதாரம் உள்ளடக்கியது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு அப்நார்மல் பர்சன் அண்டு த சோஷியலி அன்அக்செப்டபிள் அண்டு அன்எத்திக்கல் ஆக்டிவிட்டீஸ் ஆர் எக்ஸ்க்ளூடட் அப்படின்றாங்க. அதாவது பொருளாதார அறிவியலில் சமுதாயத்தில் அங்கீகரிக்கப்படாதவைகள் மற்றும் நெறிமுறை இல்லாத நடவடிக்கைகள் சேர்க்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க. தென் செகண்ட் பேராகிராஃப். தென் நெக்ஸ்ட் ரெண்டாவது பேராகிராஃபில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்கனாமிக் ஸ்டடீஸ் த வே இன் விச் பீப்புள் யூஸ் த available resource to satisfy their multiplicity of wants. அதாவது பொருளியல் கிடைக்கக்கூடிய வளங்களை பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்கன்னா மனிதருடைய பன்முக விருப்பங்களை பூர்த்தி செய்யும் வழிகளை பற்றி ஆராய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு ஸ்கேர்சிட்டி இஸ் எ ப்ராப்ளம் இன்க்ளூடிங் த கேப் பிட்வீன் what people
want and what they are able to get. அதுக்கப்புறம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா, இதில் மனிதனுடைய அதாவது பற்றாக்குறை என்பது மக்களின் விருப்பத்திற்கும் அதற்கு தேவையான வளங்களுக்கும் இடையே உள்ள இடைவெளி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் வந்து this scarcity can be eliminated either by limiting the human wants or by the increasing the supply of the goods that satisfy the human wants. The method of getting more is restricted to the rather than the method of wanting less. அதாவது இதில் என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா, பற்றாக்குறை என்பது மக்களின் விருப்பத்திற்கும் அதுக்கப்புறம் அதற்கு தேவையான வளங்களுக்கும் இடையே உள்ள இடைவெளியாகும்ன்றதை பார்த்தோம். மனிதனுடைய விருப்பங்களை குறைத்து கொள்வதன் மூலமாகவோ அல்லது மனிதனுடைய விருப்பங்களை நிறைவு செய்யும் பண்டங்களின் அளிப்பை அதிகரிப்பதன் மூலமாகவோ பற்றாக்குறையை சரி செய்ய முடியும். விருப்பத்தை குறைத்து கொள்வதை விட பண்டங்களின் அளிப்பை அதிகரிக்கப்படுவதே சிறந்தது என சில பருப்பொருள்சார் பொருளியல் அறிஞர்கள் வந்து கருதுகின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் தேர்ட் பேராகிராஃப், அதாவது மூன்றாவது பேராகிராஃபில் எக்கனாமிக்ஸ் இஸ் கன்சர்ன் வித் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங் ஒன்லி. அதாவது பொருளியல் மனித நடவடிக்கைகளோடு தொடர்புடையது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் ரிலேட்டட் டு one another. The action of one member affect those of other members in the society. அதுக்கப்புறம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா, மனிதர்கள் ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணுறாங்கன்னா தொடர்புடையவர்கள் மற்றும் ஒருவரின் செயல் சமுதாயத்தின் உள்ள மற்றவர்களை பாதிக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா, hence economic is called a human science or the social science. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மனித அறிவியல் அல்லது சமூக அறிவியல் என்று அழைக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் பேராகிராஃப், த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த ரேஷனல் ஆர் த நார்மல் ஹியூமன் பீயிங் ஆர் த சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் எக்கனாமிக்ஸ். அதாவது பகுத்தறிவு உள்ள அல்லது சாதாரண மனிதனின் நடவடிக்கைகளே பொருளியலின் பாடமாகும் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் பேராகிராஃப், ஆல் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் ரிலேட்டட் டு வெல்த் கான்ஸ்டிடியூட் த சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் எக்கனாமிக்ஸ். தோஸ் த ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் நாட் ரிலேட்டட் டு வெல்த் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆர் நாட் ரிலேட்டட் in economics. For example, playing cricket for pleasure and mother child care. இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா, மனிதன் செல்வம் சார்ந்த அனைத்து நடவடிக்கைகளுக்கும் பொருளியலின் பாடப்பொருளாகும். எனவே செல்வம் சாராத மனித நடவடிக்கைகள் பொருளாதாரம் சாரா நடவடிக்கைகள் பொருளியலில் சேர்க்கப்படுவதில்லை. உதாரணமாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மகிழ்ச்சிக்காக மட்டைப்பந்து விளையாடுதல், அதுக்கப்புறம் தாயின் குழந்தை பராமரித்தல் போன்றவை பொருளியல் பாடப்பொருளாக கருதப்படாது அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட், இட் இஸ் த customary to clarify whether economics is an art or a science, and if it is a science, to observe its specific features. அதாவது பொருளியல் ஒரு கலையா அல்லது ஓர் அறிவியலா என்பதை தெரிவுபடுத்த வேண்டும். அது அறிவியல் எனில் அதனுடைய குறிப்பிடத்தக்க இயல்புகளை வந்து தெளிவாக கூற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் டாபிக், எக்கனாமிக்ஸ் இஸ் அன் ஆர்ட் அண்ட் சயின்ஸ். அதாவது பொருளியல் என்பது ஒரு கலை மற்றும் அறிவியல் அப்படின்ற ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக்ஸ் ஆஸ் அன் ஆர்ட்ன்றது வந்து என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது பொருளியல் ஒரு கலைன்றாங்க. இதில் என்னென்னா, ஆர்ட் இஸ் த ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் த நாலேஜ் ஃபார் த அச்சீவிங் பர்டிகுலர் கோல்ஸ்.
Economics provides us guidance to the solutions to all the economic problems. AC Pigue, the Alfred Marshall and the other regarded economic as an art. அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, கலை என்பது நடைமுறையில் உள்ள ஒரு குறிப்பிட்ட இலக்குகளை அடைய அறிவியலை பயன்படுத்துவதாகும். பொருளியல் அனைத்து பொருளாதார பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வழிகாட்டுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. யார் சொன்னவர்னா ஏசி பிகு அப்படின்றவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆல்பர்ட் மார்ஷல், அதுக்கப்புறம் அண்ட் த அதர் ரெகார்டட் எக்கனாமிக்ஸ் ஆஸ் அண்ட் ஆர்ட் அப்படின்றவங்க. அதுக்கப்புறம் மற்றும் பல பொருளியல் அறிஞர்கள் கலையின் அதாவது ஒரு கலையியல் என்கின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. தென் செகண்ட் பாயிண்ட், எக்கனாமிக்ஸ் ஆஸ் எ சயின்ஸ், அதாவது பொருளியல் ஒரு அறிவியல் அப்படி சொல்லியிருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க, சயின்ஸ் இஸ் எ சிஸ்டமேட்டிக் ஸ்டடி ஆஃப் நாலேஜ், ஆல் இட் இஸ் ரெலவன்ஸ் ஃபேக்ட்ஸ் ஆர் collected, classified and analyzed with its scale of measurement. Using this fact, science developed the co-relationship between use and effect. அதாவது அறிவியல் என்பது ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்ட ஒரு அறிவு தொகுதியாகும் அப்படி சொல்லியிருக்காங்க. தொடர்புடைய அனைத்து உண்மைகளும் சேகரிக்கப்பட்டு வகைப்படுத்தப்பட்டு அளவிட்டு ஆய்வு செய்கின்றன அப்படி சொல்லியிருக்காங்க. That's all student. Tomorrow we will meet next topic. Thank you.